சாப்பாடு போட்டா नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पदाय निधाय कृपपतायने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रिगेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भक्तिर्भवति नैष्टिकी नित्यं भागवत सेवया பகவதி உத்தம ஸ்லோகி பக்திர் பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 3வது காண்டம் 15வது அத்தியாயம் பதம் 26. இஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். தத்விஸ்வகுரு ஆதிக்ருதம் புவனைஹ வந்தியம் திவ்யம் விசித்திர விபுதாக்ருய விமானசோஷிஹ ஆபுபராம் முதம் அபூர்வம் உபேத்ய யோக மாயாபலேன முனஷ்யதத் அதோ விகுண்டம். நான் படித்தேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு மாமுனிவர்களான சனகர், சனாத்தனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் தமது யோக சித்தியின் பயனால் மேலே குறிப்பிட்டப்பட்டிருக்கும் ஆன்மீக உலகில் உள்ள வைகுண்டத்தை அடைந்தவுடன் முன்னர் எப்பொழுதும் அனுபவித்தறியாத மகிழ்ச்சியினை உணர்ந்தனர். ஆன்மீக வானம் முழுவதும் பகவானின் சிறந்த பக்தர்களினால் ஓட்டிச் செல்லப்படும் விமானங்களினால் ஒளி செய்யப்பட்டிருப்பதை, அங்கே முழுமுதற் கடவுளின் ஆட்சி நிலவுவதையும் அவர்கள் கண்டனர். பொருளுரை. முழுமுதற் கடவுள் இரண்டற்ற ஒருவரே ஆவார். அவர் எல்லோரினும் மேலானவர். அவருக்கு இணையாகவோ அவரைவிட சிறந்தவராகவோ எவரும் இலர். அதனாலேயே அவர் இங்கே விஸ்வகுரு என்று குறிப்பிடப்படுகிறார். உலகம் மற்றும் ஆன்மீக படைப்புகளின் ஆதார உயிர் அவரே ஆவார். மேலும் புவனை வந்தியம், அதாவது திரிபுவனங்களிலும் வழிபடப்படுபவரும் அவர் ஒருவரே ஆவார். ஆன்மீக வானிலுள்ள விமானங்கள் அனைத்தும் சுய ஒளியுடையன. அவற்றை பகவானின் சிறந்த பக்தர்களே செலுத்துகின்றனர். அதாவது நடப்பு உலகில் கிடைக்கும் எப்பொருளுக்கும் ஆன்மீக உலகில் பற்றாக்குறை ஏற்படுவதே இல்லை. அவை அளவின்றி கிடக்கின்றன என்பதோடு மதிப்பு மிகவும் உடையன. ஏனென்றால் அவை ஆன்மீகமானவை என்பதோடு நித்தியமும் ஆனந்தமும் உடையவையாகும். முனிவர்கள் முன்னர் எப்பொழுதுமில்லாத மகிழ்ச்சி எய்தினர் என்றால் அதற்கு காரணம் வைகுண்ட லோகம் ஒரு சாதாரண மனிதனால் ஆளப்படவில்லை என்பதே ஆகும். வைகுண்ட லோகமானது கிருஷ்ணரின் இயல்புகளை கொண்ட மதுசூதனர், மாதவன், நாராயணர், பிரத்யும்னர் போன்ற பல்வேறு பெயர்களை உடையவர்களினால் ஆளப்படுகிறது. இவ்வுன்னத முழுமுதற் கடவுள் தனிப்பட்ட முறையில் ஆட்சி செலுத்துகிறார். இம்முனிவர்கள் தங்கள் தனிப்பட்ட யோக சித்திகளின் பயனால் வைகுண்ட லோகத்தை அடைந்தனர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவே யோக முறையின் நிறைவு என்று கருதப்படுகிறது. சுவாச பயிற்சியும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதும் மட்டுமே யோக நிறைவின் இறுதி லட்சியமாகி விடாது. பொதுவாக அறியப்படும் யோக முறையானது அஷ்டாங்க யோகம் அல்லது சித்தி என்றறியப்படும் 8 நிலைகளையுடைய யோக நிறைவாகும். யோகத்தின் நிறைவினால் ஒருவன் மெலிதினும் மெலிதாகவும் வலிதினும் வலிதாகவும் மாறலாம். ஒருவன் தான் விரும்பும் எங்கும் செல்லலாம். அடைய விரும்பும் எந்த வளத்தையும் அடையலாம். அங்கு அத்தகைய 8 நிலைகள் உள்ளன. வைகுண்ட லோகத்தை அடைந்த 4 முனிவர்களும் மெலிதினும் மெலிதானவர்களாக மாறி உலகத்தில் வானை கடந்து அங்கே சென்றனர். இதில் நவீன இயந்திர விண்கலங்கள் வெற்றி பெறுவதில்லை. ஏனென்றால் அவைகள் பௌதீக படைப்பின் மிக உயரத்தில் உள்ள பகுதிக்கே செல்வதற்கு இயலாததனால் அவைகள் ஆன்மீக வானத்துக்குள் நுழைவது நடக்கக்கூடிய காரியம் அன்று.
ஆனால் யோக நிறைவு எய்துவதின் மூலம் ஒருவர் பௌதீக வானத்தில் மட்டுமல்ல, அதை கடந்து ஆன்மீக வானத்துக்குள்ளும் நுழைய முடியும். இவ்வுண்மையினை துர்வாச முனிவர் மற்றும் மகாராஜா அம்பரீஷர் பற்றிய நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். துர்வாச முனிவர் ஒரு வருடத்தில் எல்லா இடங்களுக்கும் பயணித்து இறுதியில் முழுமுதற் கடவுளான நாராயணரை தரிசிக்க ஆன்மீக வானுக்குள் நுழைந்தார் என்று தெரிகிறது. இப்போதுள்ள நிலையில் பௌதீக வானில் மிக உயரத்தில் உள்ள கிரகத்துக்கு ஒளியின் வேகத்தில் பயணம் செய்தால் அதை அடைய 40,000 ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் கணக்கிடுகின்றனர். ஆனால் ஓகமுறையானது ஒருவனை எந்தவித வரையறையோ அல்லது கடினமோ இன்றி தூக்கிச் செல்கிறது. யோக மாயா என்னும் வார்த்தையை இச்லோகத்தின் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோக மாயா பலனே விகுண்டம். ஆன்மீக உலகில் தோன்றும் உன்னத மகிழ்ச்சியும் அங்கே காணப்பெறும் ஆன்மீக தோற்றங்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் அகச்சக்தியான யோக மாயையின் மூலமாக சாத்தியமாகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்போ நம்ம வைகுண்ட லோக வர்ணனைகளை இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுளோக பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து பகவான் முழுமுதற் கடவுள் இரண்டற்ற ஒருவரே ஆவார். அப்ப நாமெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து 2 உடல்கள் இருக்கு. அதாவது பௌதிக உடல், அது வந்து சூட்சும உடல், மற்றொன்று ஸ்தூல உடல். அப்புறம் நம்மளுக்கு ஆத்மா வேற, உடல் வேற. ஆனா பகவானுக்கு ஆத்மாவும் உடலும் எல்லாம் ஒன்றே. அவருக்கு வந்து ஸ்தூல உடம்போ நம்மளை போல சூட்சும உடலை கிடையாது. அது வந்து திவ்யமான உடல் அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் அவர் எல்லாருள்ளும் மேலானவர். அவருக்கு இணையாக யாருமே கிடையாது. சிவனோ பிரம்மாவோ போன்ற உயர்ந்த தேவர்கள் கூட கிடையாது. இப்ப பகவான் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கார். அதான் அசமோர்த்தவ. அப்போ அவருக்கு இணையாகவோ மேலாகவோ யாரும் கிடையாது. அதனால அவர்தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அவரிடம் இருந்துதான் அனைத்தும் தோன்றியது. இந்த உலகம் சரி, ஆன்மீக உலகம் சரி, அவர்தான் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவர், படைத்தவர், காப்பவர், அழிப்பவர், இப்படி சொல்லிட்டே போலாம். அப்போ ஆன்மீக வானில் உள்ள விமானங்கள் அனைத்தும் சுய ஒளியுடையன. அப்போ நம்மளாம் இங்க விமானங்கள் பாக்குறோம். நாமெல்லாம் வந்து பேட்டரி வச்சு, பெட்ரோல் போட்டு, டீசல் போட்டு. 26 மாதாஜி. அத்தியாயம் 15. 15ல 26வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. அப்ப இங்க வந்து ஆன்மீக வானில் இருக்கிற விமானங்கள் எல்லாம் தானாக சுயமாக அவை வந்து பறக்கக்கூடியது. அப்ப அதுக்கு யார் சக்தி கொடுக்கிறா? பகவான் தான் சக்திமான். அப்போ அந்த ஆன்மீகமானவை அங்க எல்லாமே, அங்க வந்து சத்து சித்து ஆனந்தம், நித்தியமும் ஆனந்தமும் உடையவை, அறிவுடையவை. அங்க எதுவுமே வந்து பௌதீகமானது கிடையாது. அப்ப இந்த முனிவர்கள் எப்படி அங்க வைகுண்ட லோகத்துக்கு போவாங்க அப்படின்னா, அவங்க வந்து யோக சித்தியினால வைகுண்ட லோகத்துக்கு அங்க போவாங்க. அந்த காலங்கள்ல எல்லாம் யோக முறையில தான் போகணும். அதை அஷ்டமா சித்திகள், அந்த யோக முறையில வந்து அஷ்டமா சித்திகள் நிறைவு பெறப்படுகிறது. அப்ப யோகத்துல 1000 பேர்கள் யோகம் பண்ணினாலும் யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண சமாதி இப்படி நிலைகளை அடைந்து கடைசியில பகவானுடைய லோகத்துக்கு போகணும், தங்களை வந்து அந்த உயிரை எடுக்கணும் அப்படின்னா உடல்ல இருந்து அவங்க அந்த பிரம்மரந்தத்தின் வழியா எடுத்துட்டு போய் அவங்க எந்த லோகத்துக்கு போக நினைக்கிறாங்களோ விருப்பப்படி அங்க போகலாம். அப்ப வைகுண்ட லோகத்துக்கு நேரடியா போறவங்களும் உண்டு, இல்ல கிரம முறைப்படி ஒவ்வொரு லோகமா மேல மேல போய் அப்புறம் போகலாம். இப்ப வந்து நாம நினைக்கிறோம், நான் போற வழி தானே, ஊட்டி போயிட்டு போலாம். கோயம்புத்தூர் போனா ஊட்டியும் போலாம், நான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன், சரி ஊட்டி பார்த்துட்டு போலாம் போற வழியில அப்படின்னு சிலர் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து மேல் கிரகங்களுக்கு வைகுண்ட லோகம், இடைப்பட்ட லோகங்கள், வைகுண்ட லோகத்துக்கும் இந்த மத்திய லோகத்துக்கும் இடைப்பட்ட சத்திய லோகம் இருக்கு, மகர் லோகம் இருக்கு, இந்திர லோகம் இருக்கு, ஜனர் லோகம் இருக்கு. இந்த மாதிரி பல லோகங்கள், நம்மளுக்கு மேல 6 லோகங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாகவும் போலாம். இது எப்படி பண்றாங்க? அவங்க சுவாச பயிற்சி மற்றும் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும் யோகத்தின் நிறைவு கிடையாது. அப்ப யோகத்தின் நிறைவு என்ன? சமாதி.
அந்த சமாதி நிலை இப்ப பக்தர்கள் வந்து நேரடியா பெறுகிறார்கள். அவங்களுக்கு யம நியம ஆச்சனை போன்ற எதை பின்பற்ற வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், ஆசனம் எதை செய்யணும், அப்புறம் பிரத்யங்காரா பிராண அந்த மூச்சு பயிற்சி, அப்புறம் பௌதிகத்திலிருந்து விடுபடுறது, இது எல்லாமே பக்தர்கள் வந்து ஒரே இதுல பக்தி யோகத்திலேயே பண்ணிடுறாங்க. படிப்படியா அவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நிறைவு நிலை சமாதி நிலையை பக்தர்கள் பக்தி தொண்டிலேயே அடையிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் அந்த காலங்கள்ல, அதாவது முந்தின யுகங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணி இறுதி நிலை என்ன, பகவானை அடைவது. அதுதான் யோகத்தோட நிறைவு. அப்ப பகவானை அடையணும்னா அந்த யோகத்துல பக்தி கலந்திருக்கணும். சோ அவங்க வந்து பக்தி கடைசியில அந்த பக்தியின் நிறைவு நிலையை எய்தினால் மட்டுமே அந்த யோகம் பயிற்சியானது வெற்றி பெறும். அப்ப அதனாலதான் பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ஷ மகாத்மா ஷூ துர்லப அப்படின்னு சொல்றாங்க. வாசுதேவன் தான் சர்வம் அப்படிங்கறது நாடு அவங்க தெரியறதுக்கு 1000 ஆண்டுகள் வேணும். அப்ப ஏதாவது ஒருத்தர் தான் அதுல வெற்றி பெறுகிறார். மனுஷியானாம் சகஸ்ரேஷு கச்சித் எததி சித்தையே எததாம் அபி சித்தானாம் கச்சின் மாம் வேதி தத்வதக. யாராவது ஒருத்தர் தான் 1000 மனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் தான் அதுல வெற்றி அடைகிறாங்க. அப்படி வெற்றி அடைகிறவர்கள் கூட சில சமயம் இந்த இடைப்பட்ட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அஷ்டமா சித்திகள்ல அவங்களுக்கு வாய்க்க பெறும். அனிமா, மஹிமா, லஹிமா, ஈசித்வா, வாசித்வா, காமப்பிரதாயிகா, பிரகாமியா அப்படின்னு சொல்லி சித்திகள் இருக்கு. 8 சித்திகள் இருக்கு. அந்த 8 சித்திகள் மூலமா ஒருத்தர் வந்து சின்னதுல சின்னதாகலாம், மெலிதினும் மெலிதாக. அப்போ பெரியவங்கள்ல ஒரு வலிமை உடையவங்களா பெருசுல பெரிய ஒரு பூதாகரமான உருவம் எடுக்கலாம். அவங்க நினைச்ச இடத்துக்கு எங்க வேணா போய் சேரலாம். காற்றை விட வேகமா போய் சேரலாம். இந்த மாதிரி 8 சித்திகள் இருக்கு. அணுவிலும் அணுவாக மாறலாம், பெரிய உருவம் எடுக்கலாம், நினைச்சதையெல்லாம் அவங்க கை பெறும். இப்ப ஒரு தங்கம் வேணும், தங்க வைர ஒட்டியானம் வேணும், வைரம் கம்மல் வேணும் அப்படின்னு உடனே அவங்க நினைச்சோன்னு வந்துடும். அப்ப எங்காவது போகணும், இந்த இடத்துல நான் நிக்கணும் அப்படின்னா, நாம இங்க இருந்துட்டு டெல்லியில நான் இருக்கணும் அப்படின்னா உடனே அங்க போயிடலாம். அப்ப என்னை போன்ற 8 உருவம் எடுக்கலாம். 8க்கு மேல அவங்களால எடுக்க முடியாது. என்னதான் சித்திகள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரே சமயத்துல 8 இடத்துல அவங்க தோன்றலாம். இப்படி அவங்களுக்கு வந்து சித்திகள் கிடைக்கும். அப்ப அதுல என்ன பண்றாங்க, அதுல வருகின்ற புகழ், செல்வம் அதுல எல்லாம் மயங்கி அவங்க மேலும் பக்தி தொண்டுல முன்னேற அது தடைகளா இருக்கு சிலருக்கு. ஆனா தூய பக்தர்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு சிற்றின்பம் அப்படிங்கறது தெரிஞ்சு அதுல அவங்க ஈடுபடுறது கிடையாது. ஆனா சிலர் வந்து அந்த சித்திகள் கிடைக்கப்பட்டோன்னா அதுதான் என்ன வெற்றி, யோகத்தின் வெற்றி அப்படின்னு அது பின்னாடி போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கடைசி நிறைவு நிலை ஏற்படுறது கிடையாது. அப்போ இங்க வந்து இன்னைக்கு கூட நமக்கு வந்து நவீன இயந்திரங்கள், விண்கலங்கள், சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய விண்கலங்கள், அந்த ராக்கெட்ஸ் எல்லாம் பண்ணி மேல போலான்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா அது வெற்றி பெறுவதில்லை. ஏன்னா அது ஆன்மீக உலகத்துல நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த விண்கலங்கள் மூலமா ராக்கெட் வச்சு நான் பல கிரகங்களுக்கு போறேன் அப்படிங்கறதெல்லாம் நடக்காத காரியம். ஸ்ரீல பிரபுபாதர் அதான் சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து பொய் பேசி மக்களை ஏமாற்றுகிறார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல போய் போட்டோ எடுத்து நான் செவ்வாய்க்குள்ள பூந்துட்டேன், செவ்வாய் கிரகத்துக்குள்ள பூந்துட்டேன், சனி கிரகத்துக்குள்ள பூந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை கிடையாது அது. அப்ப யோக நிறைவு எய்துவதன் மூலம் ஒருவர் பௌதிகவானில் மட்டுமல்ல அதை கடந்து ஆன்மீகவானுக்குள் நுழைய முடியும். அப்ப இதுக்கு உதாரணம் யாரு? துர்வாச முனிவர், அம்பரீஷ் மகாராஜர், இவங்க எல்லாமே யோக நிறைவு பெற்று ஆன்மீக வளத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. நாரதர், இவங்கள மாதிரி நிறைய பேரு நாம பார்க்கலாம். ஏன்னா ஒளியின் வேகத்தில் பயணம் செய்தா கூட 40,000 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு விஞ்ஞானிகளே சொல்றாங்க, சயின்டிஸ்டே சொல்றாங்க. அப்போ யோக முறையானது ஒருவனை எந்தவித வரையறையோ இல்ல கடினமோ இன்றி தூக்கி செல்கிறது. ஏன்னா யோகா அப்படின்னா நம்மையும் பகவானையும் இணைக்கும் சொல் சான்ஸ்கிரிட்ல. அப்ப யோக மாயா அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த யோக மாயாங்கிறது பகவானுடைய அந்தரங்க சக்தி. யாரெல்லாம் அந்த அந்தரங்க சக்திக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோ அவங்கனாலதான் பகவானை அடைய முடியும். ஏன்னா வெளிப்புற சக்தி மாயா சக்தி, வெளிப்புற மகா மாயினால நாம போகவே முடியாது. ஏன்னா மகா மாயை இங்க ஆன்மீக உலகுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆனா யோக மாயா யாரு? பகவானுடைய அந்தரங்க சக்தி. அப்ப யோக மாயா வந்து பௌதிக உலகுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க.
மகாமாயா. யோகமாயா வந்து ஆன்மீக உலகுல இருக்கிறவங்க, ஆன்மீக வானத்திற்கு சொல்றதுக்கு நம்மளுக்கு உதவுறவங்க. அப்ப பகவானுடைய அந்தரங்க சக்தி அவங்க, அகச்சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது ஸ்லோகம் 27. தஸ்மின் ஆதித்ய முனய ஷட் அசஜமானாக கஷாஷமாய வயசா தத சப்தமாயாம் தேவா அசஷ கிருஹீத கதௌ பராத்ய கேயூர குண்டல கிரீட விடங்க வேஷௌ. நான் ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. மாதாஜி. படிங்க. பிரணாப் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரணாம். பகவானின் புகலிடமான வைகுண்டபுரியின் 6 வாயில்களை கடந்து சென்ற பின்னரும் கூட அங்கே செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களினால் அவர்கள் ஆச்சரியம் எதுவும் அடையவில்லை. 7வது வாயிலில் ஒத்த வயதுடைய இருவர் கைகளில் கதாயுதம் தாங்கி வைர வைடூரியங்களால் ஆன கிரீடங்கள், கை வளையல்கள் மற்றும் கண்ணை கவரும் வண்ண ஆடைகளும் அணிந்து நின்று கொண்டிருப்பதை கண்டனர். பொருளுரை. வைகுண்ட லோகத்திலுள்ள பகவானை காண வேண்டும் என்னும் ஆவலில் விரைந்து சென்று கொண்டிருந்த முனிவர்கள் தாங்கள் கடந்து சென்று 6 வாயில்களிலும் செய்யப்பட்டிருந்த உன்னத அலங்காரங்களினால் சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் 7வது வாயிலில் ஒத்த வயதுடைய 2 காவலர்களை கண்டனர். ஒரே வயதுடையவர் என்பதற்கு காரணம் வைகுண்ட லோகத்தில் உள்ளவர்களுக்கு முதுமை என்பது கிடையாது. அதனால் அங்கே உள்ளவர்களுக்கிடையே வயது வேறுபாட்டினை ஒருவராலும் கண்டு கொள்ள முடியாது. வைகுண்ட லோகத்தில் உள்ளவர்கள் அனைவருமே முழுமுதல் கடவுளான நாராயணரை போன்றே சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை போன்றவற்றை ஏந்திய வண்ணம் அணி செய்யப்பட்டிருப்பார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ வைகுண்ட லோகங்கள் நாம சினிமாலாம் பார்த்திருப்போம். சாமி படம் வர்றப்போ சின்னதுலாம் கூட்டிட்டு போவாங்க. அப்போ வைகுண்ட லோகம் திறக்குது அப்படின்னா ஒரு கதவு திறக்கும், மறுபடியும் உள்ள ஒரு கதவு திறக்கும். கோல்டன் அதுல வைர வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். பிரம்மாண்டமான கதவு. அது ஒன்னொன்னா 6 கதவு திறக்கும். 7வது கதவு வாயில்ல வந்து அங்க ஜெய விஜயர்கள், வைகுண்டத்துல காவல் காப்பவர்கள் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த 7வது கதவை நம்ம அடையும் போது அவங்க 2 பேரும் உள்ள அனுப்புறதுக்கு நம்மளை சோதிப்பாங்க. நாம எப்படி தூய்மையானவர்கள், பகவானிடம் எப்படி பக்தி பண்ணினோம் அப்படிங்கறதெல்லாம் சோதிச்சுட்டு நம்மள உள்ள வைகுண்டத்துக்குள்ள அனுப்புவாங்க. சும்மா யாரும் உள்ள போயிட முடியாது. எப்படி ஒரு அரண்மனையில வந்து காவலாளிகள் இருப்பாங்க, பல அடுக்குகள் இருக்கும், அதையெல்லாம் கடந்து நம்ம உள்ள போகணும். அது மாதிரி ஒரு பௌதீக உலகுக்கே இத்தனை கட்டுப்பாடுகள்னா ஆன்மீக உலகம் எப்படி? தூய்மையானவற்றில் தூய்மையானவர்கள், பகவானை போல சத்து சித்து ஆனந்தம் அந்த சுத்த சத்துவ நிலைக்கு வந்தவர்களால் மட்டுமே சல்லடை போட்டு சலிச்சு சலிச்சு கடைசியில நம்ம எவ்வளவு எடுத்து மணல் சலிப்போம். அதுல ஒரு சின்ன இது கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து 1000 மடங்கு சலிப்பாங்க. அது போல நம்மள எல்லாம் ஃபில்டர் பண்ணி யார் சிறந்த குணங்களை அடைந்து நாம சமநிலையை அடைகின்றோமோ, பக்தி தொண்டுல உயர்ந்திருக்கிறோமோ, பகவானிடம் அன்பு மேலிட்டு பகவானை பிரிந்து என்னால இனி முடியவே முடியாதுங்கிற நிலைக்கு வர்றோமோ அவங்க மட்டும்தான் அங்க போக முடியும். அடுத்தது ஸ்லோகம் 28. மத்த துரீரேப வனமாளிகையா நிவீதௌ விந்யஸ்தயா சித சதுஷ்டய பாஹு மத்தியே வக்திரம் பிருவ குடிலயா ஸ்புட நிர்கமாப்யாம் ரக்தேஷனேன ச மனாக்ரபசம் ததா நௌ. ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அந்த 2 காவலர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அந்த 2 காவலர்களின் கழுத்தில் இடப்பட்டு 4 கரங்களுக்கிடையே தொடங்கி கொண்டிருந்த யுத்தம் புது மலர்களினால் ஆன மாலைகளில் வண்டுகள் மதுவருந்தி மயங்கி கொண்டிருந்தன. அவர்களது நெறித்த புருவங்களிலிருந்தும் நீண்டு விடைத்த நாசிகளில் இருந்தும் சிவந்த விழிகளில் இருந்தும் அவர்கள் எக்காரணத்தினாலேயோ சீற்ற முற்றிருக்கின்றனர் என்று தெரிந்தது. பொருளுரை. அவர்களது மாலைகளில் வண்டு மொய்த்தனவென்றால் அதற்கு காரணம் அவை புத்தம் புது மலர்களினால் கட்டப்பட்டதனே ஆகும். வைகுண்டத்தில் எல்லாமே யுத்தம் புதியவனவாகவும் உன்னதமானவையாகவும் இருக்கும். வைகுண்ட லோகத்தில் உள்ளவர்களும் பகவான் நாராயணர் போலவே நீல வண்ணமும் நாற்கரங்களும் உடையவர்களாகவே இருப்பர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் தத்சத். தேங்க்யூ மாதாஜி. இப்ப வைகுண்டத்துல வந்து பகவானை போலவே சாரூபிய, அவரை போலவே உருவம் கொண்ட 4 கரங்கள் கொண்ட உருவம், திவ்யமான ஆபரணங்கள் கொண்டு அவரை போலவே ஆடை அலங்காரம் பண்ணி நம்மளுக்கும் அதே மாதிரி வடிவம் கொடுக்கிறாருன்னா பாரு எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பகவானிடம்.
ஏன்னா நாமெல்லாம் நம்மள மாதிரியே யாராவது இருந்தாங்கன்னா பொறாமைப்படுவோம். அது எப்படி என்ன மாதிரி நீ இருக்கலாம், நான் ரொம்ப பணக்காரியா இருக்கேன், அதே மாதிரி இன்னொரு இருந்தாங்களா, நானும் நீயும் சமமா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம நினைப்போம். So, எனக்கு கிடைச்ச ஒண்ணு அடுத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான் இந்த உலகம். ஆனா வைகுண்டத்துல பகவான் எல்லோருக்கும் தன்னை போலவே அழகான தோற்றம் தருகிறார். தன்னை போலவே தன்னிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாருமே அனுபவிக்க வேணும்னு விரும்புறார். அங்க அழகு, உடை, ஆபரணம் மற்றும் அந்த இடம் வைகுண்டம் வந்து அங்க சொல்லவே முடியாது. அந்த அளவு அழகு வாய்ந்தது, எளிமை வாய்ந்தது, எழில் வாய்ந்தது. அப்ப அந்த லோகத்துல எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க பகவானை போலவே. நாற்கரங்கள் கொண்டு அவங்களும் பகவானை போலவே தோற்றம். அப்ப பகவானுக்கும் அந்த வைகுண்ட வாசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சில வித்தியாசம் மட்டுமே. பகவான் எப்பவுமே வாடாத வைஜெயந்தி மாலை அணிந்திருப்பார். ஸ்ரீவத்ச குறி இருக்கும் திருமார்புல. இதே ஒரு 2-3 வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும். வாடாத வைஜெயந்தி மாலை, ஸ்ரீவக்ஷ குறி, கௌஸ்துபமணி. இதை வச்சுதான் பகவான் அடையாளம் காண முடியும். மற்றபடி வேற எந்த பெயர்பாடுமே கிடையாது. அப்ப பகவான் தனக்குள்ள எல்லாத்தையும் பக்தர்களுக்கு கொடுக்கிறாருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நித்திய சித்தர்கள், நம்மள மாதிரி தவறி விழுந்தவர்கள் அல்ல. நம்மள நித்திய பக்தாஸ், பந்தப்பட்ட ஆத்மாக்கள். அடுத்தது பதம் 29. திவாரியேதயோர் நிவி விஜூர் நிமிஷதோர் அப்ருஷ்டவா பூர்வாயதா புரட விரஜ கபாடிகாயா சர்வத்ரே அவிஷயமயா முனய ஸ்வஸ்திருஷ்டயா ஏ சஞ்சரந்தி அவிகதா விகதா பிகசங்கா. ஹரே கிருஷ்ண மத்த மொழிபெயர். சனகரின் தலைமையின் கீழ் உள்ள முனிவர்கள் சென்றபோது எங்கனும் தாமாகவே கதவுகள் திறந்து இருந்தன. யாம் எமது என்னும் எண்ணம் முனிவர்களிடம் ஒரு சிறிதும் இருந்ததில்லை. இவ்வாறு வைர வைடூரியங்களினால் பதிக்கப் பெற்றிருந்த 6 வாயில்களையும் எவ்வித சிரமமுமின்றி கடந்து சென்று அவர்கள் களங்கமற்ற மனதினராக தமது விருப்பம் போல் 7வது வாயிலில் நுழைந்தனர். பொருளுரை. சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் எனும் 4 முனிவர்களும் பல வருடங்களுக்கு முன்பே பிறந்தவர்கள் என்ற போதிலும் அவர்கள் தங்கள் உடல்களை சிறு பாலகர்கள் போன்றே பாதுகாத்து வந்தனர். அவர்கள் மனங்களில் வஞ்சகம் ஏதும் இல்லாததினால் அவர்கள் சிறு குழந்தைகளைப் போல இது தடை செய்யப்பட்ட பகுதியா அல்லவா என்றெல்லாம் கருதாது வாயிற்கதவுகளை எல்லாம் கடந்து போய் கொண்டிருந்தனர். இதுதான் குழந்தையின் இயற்கை. ஒரு குழந்தை எங்கே சென்றாலும் அதனை யாரும் தடை செய்வதில்லை. உண்மையில் ஒரு குழந்தை எங்கே சென்றாலும் அது அங்கெல்லாம் வரவேற்கப்படுகிறது. அவ்வாறு அது செல்லவிடாது தடுக்கப்பட்டால் இயற்கையிலேயே அது வருத்தமும் மாத்திரமும் கொள்கிறது. இதுவே குழந்தையின் இயற்கை குணமாகும். இங்கும் அதே நிலைதான் ஏற்பட்டது. குழந்தை மனப்பான்மையுடைய 4 தெய்வீக முனிவர்களும் அம்மாளிகையின் 6 வாயில்களையும் கடந்து சென்றனர். எங்கும் அவர்கள் தடை செய்யப்படவில்லை. இதனால் அவர்கள் 7வது வாயிலில் நுழையும் பொழுது அங்கிருந்த வாயில் காவலர்கள் தங்கள் கரத்திலிருந்த ஈட்டிகளினால் அவர்களை வழிமறித்து தடை செய்த பொழுது இயற்கையாகவே அவர்கள் மிகுந்த சினமும் வருத்தமும் அடைந்தனர். ஒரு சாதாரண குழந்தை என்றால் அழுது இருக்கும். இவர்களோ சாதாரண குழந்தைகள் அல்லர். ஆதலினால் அக்காவலர்கள் செய்த பெரிய குற்றத்திற்காக அவர்களை உடனே தண்டிப்பதற்கு தயாரானார்கள். இன்று கூட இந்தியாவில் தெய்வீக அடியவர் யாருடைய வாயிலில் நுழைந்தாலும் அவர் தடை செய்யப்படுவது இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இந்த மானசீக புத்திரர், பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள் சனந்தர், சனாதனர், சனகர், சனந்தர், சனத்குமாரர், இந்த 4 பேரும் வைகுண்டத்துக்கு போறாங்க. அங்க 6 நுழைவாயில்களை கடந்துட்டாங்க. 7வது நுழைவாயில கடக்க முற்படும் போது அவங்க ஈட்டிகளால் கொண்டு அவங்களை அந்த காவலாளிகள் வழிமறிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட டியூட்டி, அவங்க செய்யறாங்க. ஆனா இவங்க தோற்றத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா குழந்தைகளை போல இருப்பாங்க. உள்ளமும் குழந்தைகளை போல. பெரும் முனிவர்கள் வயது நிறைய ஆயிருச்சு. ஆனாலும் அவங்க நாங்க உடம்பால பெரியவங்க ஆக விரும்பல. ஏன்னா உடல் தான் காரணம். எதற்கு? அந்த உடல் கவர்ச்சி பெருசானா எப்பவுமே சின்ன குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் மிகவும் கவர்ச்சிகரமா இருப்பாங்க. ஏன்னா அதனுடைய மனது பாழ் மனது. அதுல எந்த ஒரு கபடமும் இருக்காது குழந்தைங்க மனசுல.
ஒரு எதிரியை பார்த்தா நாமெல்லாம் எதிரியா நினைச்சிட்டு இருப்போம். அந்த குடும்பத்துல இவங்க ஆகாது, அவங்க ஆகாது, இவங்க கூட பேசக்கூடாது. ஆனா எத்தேச்சியா அந்த குழந்தைய நம்ம கையில தூக்கி வச்சிருப்போ அவங்க பார்த்தாங்கன்னா கூட அது ஈன்னு சிரிக்கும். அது அழகான அந்த புன்னகை பார்த்து எல்லாரையும் கவரக்கூடியது. இப்ப குழந்தைகள்னா எதிரிகள் கூட அதை எடுத்து கொஞ்சணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை அவங்கள பார்த்து சிரிக்கும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும். எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாத மனசு குழந்தைகளுக்கு. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குழந்தைகளை வந்து நான் சின்னதுல பாருங்க, நம்ம அத தூக்கி மேல வீசுவாங்க. மேல வீசும்போது அது கொஞ்சம் கூட பயப்படாது. சிரிச்சுட்டு ஆஹான்னு அப்பா கையில போய் மறுபடியும் டங்குன்னு விழும். அப்ப அது வந்து அதை என்ஜாய் பண்ணும். ஆனா கொஞ்சம் வளர்ந்த குழந்தைய நீங்க தூக்கி மேல வீசுனீங்கன்னா, ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைய நாம தூக்க முடியாது. ஆனா மேல இருந்து குதி நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னா கூட, ஐயோ அப்படியெல்லாம் நான் குதிக்க மாட்டேன், நீ என்னை விட்டுருவ, நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு அந்த குழந்தை கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கும். இப்படி வளர வளர பாத்தீங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்பா அம்மா மேல நம்பிக்கை இல்லாம, கொஞ்சம் தோளுக்கு அப்புறம் வளர்ந்த அப்புறம் நானே எல்லாம் செய்யக்கூடியவன், நீ என்ன எனக்கு அப்படிங்கிற ஒரு ஆணவம் முற்றி போற நிலையில ஏன்னா மாசுக்கள் அப்படியே ஒரு குழந்தை வளர வளர அந்த மாசுக்கள் வந்து அந்த குழந்தைக்கு படிஞ்சுட்டே இருக்கும். பெரியவன் ஆக ஆக அது வந்து ரொம்ப முற்றின ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் நாமளையும் பிரிக்கிறதே அதுதான். குழந்தையில ரொம்ப கொஞ்சம் எடுத்து ஏன்னா குழந்தை வந்து நாம ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கும். அந்த இன்னசென்ஸ் நம்மள வந்து அந்த குழந்தை எப்பவுமே கொஞ்சம் தோணும். பெருசா ஆக ஆக ஏன்டா இத்தனை குறும்பு பண்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்மளுக்கு ஏன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற, ஏன் எங்களை எதிர்த்து பேசுற, எங்களை எங்களை ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பெரியது ஆக ஆக நம்மளுக்கு ஒரு வெறுப்பு கூட வரும். குழந்தைகள் பெரியவங்களாகும் போது. அப்படி இங்க சனத்குமாரர்கள் வந்து குழந்தைகளாகவே எப்பவும் இருக்கிறாங்க. ஏன்னா பெரியவங்களான எங்க மனசுல அந்த காம அழுக்கு அதெல்லாம் வந்துரும். நாங்க வந்து எப்பவும் பிரம்மச்சாரிகளா இருக்கோம். அப்போ அவங்க உடைகள் கூட அணிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரும் முனிவர்கள், முற்றும் துறந்த முனிவர்கள், யோகிகள், ஞானிகள். அப்போ பக்தர்கள் கூட ஆக போறாங்க இப்போ. வைகுண்டத்துக்கு போறதுனால பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி அந்த நறுமணத்தை நுகர்வதாலேயே அவங்களுக்கு வந்து அந்த பக்தி மேம்படுகின்றது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் நீ அடுத்ததுல. தான் வீஷ்யவாத ரசனாம் சதுர குமாரான் वृत्तान् दासार्थ वसयो विदितात्म तत्त्वान् वेत्रेण सास्कलयदाम् आदत्त अर्हणां तौ तेजो विकस्य भगवत् प्रतिकूलशीलौ. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்நான்கு முனிவர்களும் சூழலை தவிர வேறு ஆடை எதுவும் அடையாமல் பார்ப்பதற்கு 5 வயது பாலர்களை போன்று தோன்றினாலும் அவர்கள் உயிர்கள் அனைவருக்கும் மூத்தவர்கள் என்பதோடு ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவர்களும் கூட. ஆனால் அவர்களது தோற்றத்தை கண்ட பகவானால் சிறிதும் விரும்பப்படாத குணங்களை உடைய அவ்விரு காவலர்களும் முனிவர்களின் பெருமைகளை அறியாது அவர்களை இழிவாக கருதி அவர்கள் தடுக்கப்படுவதற்கு உரியவர்கள் அல்லர் என்ற போதிலும் அதனை அறியாது தமது கரங்களில் உள்ள ஈட்டிகளினால் தடுத்து நிறுத்தினர். பொருளுரை. இந்நான்கு முனிவர்களும் பிரம்மதேவருக்கு முதலில் பிறந்த புத்திரர்கள் ஆவர். ஆகையினால் பிற உயிர்களும் சிவபெருமானும் கூட இவர்களுக்கு பின்னர் பிறந்த காரணத்தினால் இவர்களுக்கு இளையவர்கள் ஆவர். குமாரர்கள் பார்ப்பதற்கு 5 வயது குழந்தைகளைப் போன்று ஆடையின்றி தெரிந்த போதிலும் அவர்கள் அனைத்து உயிர்களுக்கும் மூத்தவர்கள் என்பதோடு ஆத்ம தத்துவத்தின் உண்மையினை உணர்ந்தவர்களும் கூட. இம்முனிவர்கள் வானுலகில் நுழைவதற்கு தடை செய்யப்படக்கூடியவர்கள் அல்லர். ஆயினும் சந்தர்ப்பவசத்தால் வாயில் காவலர்கள் அவர்கள் நுழைவதற்கு ஆட்சேபம் தெரிவித்து விட்டனர். இது பொருத்தமானது அல்ல. குமாரர் போன்ற முனிவர்களுக்கு பணி செய்ய பகவான் எப்பொழுதும் ஆர்வமுடையவராக இருக்கிறார். ஆனால் இவ்வுண்மையை அறிந்திருந்தும் வாயில் காவலர்கள் அதிர்ச்சி தரும் வகையிலும் மூர்க்கத்தனமாகவும் அம்முனிவர்களை நுழைய விடாமல் தடுத்து விட்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இந்த 4 மானசீக புத்திரர்கள் பிரம்மாவோட மனசுல இருந்து தோன்றியவங்க. அப்ப இவங்கதான் முதல்ல தோன்றினவங்க. இருந்தாலும் அவங்க வளர்ச்சி வேண்டாம், நாங்க குழந்தைகள் போலவே இருக்கிறோம் அப்படின்னு வரம் வாங்கினதுனால அவங்கள வந்து சின்ன குழந்தைகள்னு அந்த வாயில் காப்பாளர்கள் நினைச்சிட்டாங்க. ஆனா இவங்க வந்து ரொம்பவுமே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள், தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள்.
அவங்க வந்து எல்லா ஒரு ஞானிகள், ஞானத்தை அறிந்தவர்கள். இப்படி எத்தனையோ தகுதிகள் இருந்தாலும் அவங்க பாக்குற தோற்றத்தை வைத்து அங்க காவலர்கள் வந்து பிழை செஞ்சுட்டாங்க. அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு உள்ள போறதுக்கு. ஆனா அதை அறியாம அந்த சந்தர்ப்ப வசத்தால அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. அடுத்தது ஸ்லோகம் 31. தாப்யாம் மிசத்வ அனிமிஷேஷு நிஷித்யமானாக சர்வர்ஹத்மா ஹி அபிஹரே பிரதிஹார பாப்யாம் ஊசுஹு சுஹ்ருத்தம தித்ருஷித பங்கஷீஷத் காமானுஜேன சகசா உபப்ளுதாஷாக. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. அம்முனிவர்கள் மேலான தகுதியுடையவராய் இருந்தும் பிற தேவர்கள் முன்னிலையில் தாம் மேலே செல்ல முடியாதவாறு ஸ்ரீஹரியின் வாயில் காவலர்களினால் தடை செய்யப்பட்டவுடன் அவர்களது விழிகள் சிவந்தன. தங்களது நேசிப்பிற்குரிய குருவும் முழுமுதற் கடவுளுமான ஸ்ரீ ஹரியினை காண வேண்டும் என்னும் ஆர்வம் தடை செய்யப்பட்டதினால் எழுந்த சினமே அதன் காரணமாம். பொருளுரை: வேத முறைகளின்படி பற்றறுத்த துறவி காவியுடைகளையோ அணிகிறார். இக்காவியுடை ஒரு துறவிக்கோ அல்லது ஒரு இரவலருக்கோ எங்கும் தடையின்றி செல்வதற்கு பாஸ்போர்ட் ஆகும். துறவியின் கடமை மக்களை கிருஷ்ண சிந்தனையில் ஞானம் பெற செய்வதாகும். துறவற வாழ்க்கை வாழும் முன் எவருக்கும் முழுமுதற் கடவுளின் சிறப்பினை பற்றி உபதேசிப்பது ஒன்றை தவிர வேறெந்த கடமையும் கிடையாது. அதனால் வேதகால சமுதாய கருத்தின்படி ஒரு துறவி எங்கும் தடை செய்யப்படக்கூடாது. அவர் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் அனுமதிக்க வேண்டும். ஒரு இல்லறத்தானிடம் எதனையும் விரும்பி கேட்டார் என்றால் அது அவருக்கு மறுக்கப்படக்கூடாது. 4 குமாரர்களும் முழுமுதற் கடவுளான நாராயணரை காண வேண்டும் என்றே வந்தனர். அதாவது நண்பர்கள் அனைவரிலும் சிறந்த என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானதாகும். பகவானின் கிருஷ்ணரே பகவத்கீதையில் தான் அனைத்து உயிர்களுக்கும் சிறந்த நண்பன் என்று கூறுகிறார். சுக்ருதம் சர்வபூதானம் சிறந்த நண்பன் என்று பூதானம். எந்த ஒரு உயிர்க்கும் முழுமுதற் கடவுளை விட மிகச்சிறந்த நண்பர் வேறொருவரும் இருக்க முடியாது. முழுமுதற் கடவுளோடு தனக்கு இருக்கும் உறவினை முற்றிலும் மறந்துவிட்ட உயிரிடத்தும் கூட அவர் மிகவும் அன்புடன் நடந்து கொள்கிறார். பகவான் கிருஷ்ணர் இப்பூமியில் அவதரித்தது போல் அவர் சில நேரங்களில் தானே விரும்பி வருகிறார். சில நேரங்களில் அவர் பக்தரான பகவான் சைத்தன்ய மகாபிரபு போல் வருகிறார். சில நேரங்களில் அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களை மீட்பதற்காக தனது உண்மையான பக்தர்களை அனுப்புகிறார். ஆகையினால் அவரே உயிர்களின் மிகச்சிறந்த நலன் விரும்பும் நண்பன் ஆவார். மேலும் அவரை காணும் ஆவலினாலேயே குமாரர்களும் வந்தனர். வாயில் காவலர்கள் இருவரும் இக்குமாரர்களுக்கு வேறு கடமை எதுவும் இல்லை என்றும் அதனால் அவர்களை மாளிகையினுள் செல்ல விடாது தடுப்பது தவறு என்றும் அறிந்திருக்க வேண்டும். ஸ்லோகத்தில் முனிவர்களிடம் அவர்களது மிகவும் நேசிப்பிற்குரிய முழுமுதற் கடவுளை காண விடாது அவர்கள் தடுக்கப்பட்டவுடன் ஆசையின் இளைய சகோதரன் உடனடியாக தோன்றினான் என்று ஓர் ஊமை கூறப்பட்டிருக்கிறது. ஆசையின் இளைய சகோதரன் கோபமாகும். ஒருவனது ஆசை நிறைவேறாத பொழுது அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. மிக சிறந்த தெய்வீக முனிவர்களான குமாரர்களுக்கும் சினம் வந்தது. ஆனால் அச்சினம் அவர்களது தனிப்பட்ட ஆசையினால் எழுந்ததல்ல என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முழுவதற் கடவுளை காண விடாது மாளிகை வாசலில் தடுக்கப்பட்டதினாலேயே அவர்கள் சினமுற்றனர். ஆகையினால் பக்குவம் பெற்றவர்கள் சினம் கொள்ளக்கூடாது என்னும் கூற்றினை இச்சுலோகம் ஆதரிக்கவில்லை. சினமானது முக்தியடைந்த நிலையிலும் கூட தொடர்ந்து செல்கிறது. இந்நான்கு குமாரர்களும் முக்தி பெற்ற துறவிகள் என்றே கருதப்படுகின்றனர். ஆயினும் அவர்கள் ஆத்திரங்கொண்டார்கள் என்றால் அவர்கள் பகவானுக்கு செய்யும் தொண்டு தடைப்பட்டதே காரணமாகும். சாதாரண மனிதன் கொள்ளும் சினத்திற்கும் ஆன்மீக விடுதலை பெற்ற ஒருவர் கொள்ளும் சினத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்னவென்றால், சாதாரண மனிதனுக்கு அவனது சுய ஆசைகள் நிறைவேறாத போது சினம் வரும். ஆனால் குமாரர்கள் போன்ற விடுதலை பெற்றவர்களுக்கு முழுவதற் கடவுளுக்கு தாம் சேவை செய்ய முடியாதவாறு தடை செய்யப்படும் போது சினம் வருகிறது. இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலேயே குமாரர்கள் விடுதலை பெற்றவர்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விதித்தாத்ம தத்துவ என்றால் தன்னுணர்வின் உண்மையினை ஒருவன் அறிந்து கொள்ளுதல் என்று பொருளாகும். தன்னை உணர்ந்து கொள்ளாதவன் அறியாமை மிக்கோன் என்று அழைக்கப்படுகிறான். ஒருவன் தன்னை உணர்ந்து பரம்பொருளை உணர்ந்து பரம்பொருளுக்கும் தனக்கும் இடையே உள்ள உறவினையும் உணர்ந்து கொண்டு தன்னுணர்வில் செய்யப்படும் செயல்களை உணர்தலே
விதிதாத்ம தத்துவம் என்று கூறுவர். குமாரர்கள் ஏற்கனவே விடுதலை பெற்றவர்களாக இருந்தும் அவர்கள் சினம் கொண்டனர். இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். விடுதலை பெற்றுவிட்ட காரணத்தினாலேயே ஒருவன் தனது புலன் உணர்வினை இழந்துவிட வேண்டும் என்று தேவையில்லை. புலன் உணர்வு செயல்களை விடுதலை பெற்ற நிலையில் கூடவே இருக்கும். வேறுபாடு என்னவென்றால், புலன் உணர்வு செயல்கள் கிருஷ்ண உணர்வுடன் தொடர்புடைய உணவாக இருக்கும் பொழுது அவை ஒத்துக்கொள்ளப்படுகின்றன. அதே சமயம் சொந்த புலனுகர்ச்சிக்காக பந்தப்பட்ட நிலையில் எழும் புலன் உணர்வு செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இங்க வந்து ஹரே கிருஷ்ணா. காவியுடை அப்படின்னாலே ஒரு மரியாதை இருக்கும். இப்ப காவியுடை உடுத்து கேட்பாங்க, அவருக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, அவருக்கு வேண்டியவற்றை கொடுப்பாங்க. கட்டாய் வரும். ஒரு நிமிஷமா பேசி நான் கொஞ்சம் வெளியில வரேன். ஆமா. அப்போ காவி உடை அணிவது அப்படிங்கிறது அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் கொஞ்சம் ஏமாற்று தன்மை இல்லாம இருந்தாங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து நிறைய அந்த காவியுடைய மிஸ்யூஸ் பண்ணி திருடுவதற்கு, பொய் சொல்றதுக்கு, கபடதாரிகளாக இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால காவி உடை அணிந்தா கூட மக்கள் வந்து அவங்கள மதிக்கிறது இல்லை. ஆனா அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற யுகங்கள்ல காவி உடை என்பது மற்ற உடைகளை விட மேன்மையானது. அப்ப மக்கள் வந்து இப்ப சைத்தன்ய மகாபிரபு காலத்துல கூட அவர் சந்நியாசம் எடுத்து காவியுடை அணிந்தால்தான் தன்னை வந்து மாணவர்கள் சரியான நிலையில பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சந்நியாசம் எடுத்து காவியுடை அணிஞ்சிட்டாரு. இதை வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல நாம பார்ப்போம். அப்போ துறவிகளோட கடமை இந்த மாதிரி காவியுடை அணிபவர்கள் பட்டன பாடன யஜன யாஜன தான பரிக்கிரகம அப்படின்னு சொல்லி அத அந்தணர்களை விட உயர்ந்த தன்மை வைஷ்ணவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, தானாக உண்டு சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்க பிக்ஷை எடுப்பாங்க. பிக்ஷையில தனக்கு வேண்டிய பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையும் தானம் பண்ணிடுவாங்க. ஸோ கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லுவது, மக்களை நல்வழிப்படுத்துவது, ஆன்மீக பாதையில் மக்களை அறியாமையிலிருந்து மீட்பது, இதுதான் இவங்களோட வேலை. அதைத்தான் பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, நான் வந்து எல்லாருக்கும் நண்பன் அப்படின்னு. அப்போ பகவானை காண்பதற்காக இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து நண்பர்கள் பகவானுக்கு. ஏன்னா பகவானுக்காகவே சேவை செய்யறவங்க எல்லாருமே சமமாக மதிக்கிறாரு. சமோகம் சர்வபூதேசு. இருந்தாலும் அவர் வந்து இவங்களுக்கு வந்து அதே ஸ்லோகத்துல சொல்றாரு, சமோகம் சர்வபூதேசு நமே துவேசு அஸ்தின பிரியக ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயி தேஷு சாப்பியகம். பஜந்தி அப்படின்னா பக்தி தொண்டு. எனக்கு பக்தி தொண்டு பண்ணுபவர்களிடம் நான் இன்னும் அதிக கருணையுடன் இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இவங்க வந்து இந்த பாலகர்கள் பார்க்கறதுக்கு பாலகர்கள் போல தென்பட்டாலும் மிகப்பெரிய துறவிகள். பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள், முதலில் தோன்றியவர்கள், அவர் மனசுல இருந்து தோன்றியவங்க. சனதர், சனாதனர், சனத்குமாரர், இந்த 4 பேரும் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அப்படிப்பட்டவங்களை அந்த வாயிற்காப்பாளர்கள் உள்ள அனுப்பாதனால அவங்களுக்கு என்ன வருது? கோபம். அப்போ உயர்ந்த ஒரு முக்தி பெற்ற நிலையில கூட கோபம் வருது. அது எதனாலனா யோகமாயின் விளைவினால். நாமெல்லாம் கோபப்படுறது வெளிப்புற சக்தியினால, ஆனா அவங்க கோவப்படுறது அந்தரங்க சக்தியினால. ஏன்னா பகவான் அவங்கள வச்சு ஏதோ ஒரு லீலை பண்ண போறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்களுக்கும் கோபம் வருது, ஓ அப்ப நாமளும் கோவப்படலாம் அப்படின்னு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. கோபம் என்பது நம்மை கொல்லுவது. கோபத்தின் விளைவுகளை நாம சாதாரணமாவே பார்க்கலாம். ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம். கோவப்படுறவங்களுக்கு ஆயுள் கம்மி. ஏன்னா கோவப்படும் போது நம்மளுடைய நரம்புகள், நாடி நரம்புகள் எல்லாம் புடைக்குது. அதனால நம்மளுக்கு பல நோய்கள் வருது. இப்ப கோவப்படுறவங்களை பார்த்தா சீக்கிரம் ஏஜ் ஆன ஒரு ஃபேஸ் தெரியும். சிரிச்சுட்டே இருக்கிறவங்களை பார்த்தா எப்பவுமே இளமையா இருப்பாங்க. அவங்க வந்து அதிகமா சுருக்கம் இல்லாது. ஏன்னா கோவத்துல பல நரம்புகள் புடைக்கும். உள்ள வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அது போய் அங்கங்க பிளாக் ஆகும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அவங்களுக்கு பல இடங்கள்ல அது தொந்தரவா போய் அந்த பிளட் கிளாட் ஆகும். கோபத்தின் விளைவுதான் முதல்ல வந்து நீங்க மருத்துவர்களை பாருங்க, நம்மளை நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. அப்போ நீங்க ரொம்ப சிந்தனை பண்ணுவீங்களோ, ரொம்ப கோவப்படுவீங்களோ,
ஏன்னா அந்த காமம் அப்படிங்கிற கோபம், ஆசை ஆசை இருக்குது பாருங்க, அது கோபத்தை விளைவிக்கும். காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக, ரஜோகுணத்தை உண்டாக்கும். ஏன்னா சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே சிரிச்சுட்டு அமைதியா, எந்த தாக்குதலும் இல்லாம, புறத்தாக்குதல் இல்லாம. ஏன்னா நம்மளுக்கு இந்த உலகமானது எப்பவுமே தாக்கிட்டே இருக்கும். அலைக்கடல்கள் எப்படி ஓயாதோ அது போல துன்பங்கள் ஓயாம தாக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நாம வந்து கோவப்பட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? சோ யார் ஒருவர் இதையெல்லாம் தாங்கி மார்த்தா ஸ்பர்சேஸ்து கௌந்தேய சீதோஷண சுகதுக கதாக ஆகம அப்பாயினோ சனித்யா தாம் திதிஸ்வபாரத. எப்படி மேடு பள்ளம் வருகிறதோ அது போல இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துல மாறி மாறி வந்துட்டே இருக்கும். சோ இன்பத்துல துள்ளக்கூடாது, துன்பத்துல துவளக்கூடாது. அதைத்தான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு வர்ற கோபம் வந்து பகவானோட லீலையில பங்கு பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட கோபம். அப்போ உள்ள பரமாத்மாவாய் இருந்து அவர் தூண்டுகிறார், அதனால அவங்க சினம் கொள்கிறார்கள். அப்போ இங்க வந்து குமாரர்கள் இவங்க வந்து விடுதலை பெற்றவர்கள். விதி தாத்ம தத்துவ, தன்னுணர்வின் உண்மையினை ஒருவன் அறிந்து கொள்ளுதல். ஏன்னா இவங்கெல்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பிரம்மன் நிலைக்கு இருந்தவங்க. பிரம்மபூத பிரசன்னாத்மா, நான் சொச்சதி நான் காங்ஷதி. அவங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனா இங்க ஏன் அவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா பகவான் இங்க ஒரு லீலை நடத்த, அவங்கள வச்சு ஒரு லீலை நடத்த போகிறார். சோ அவங்க அந்தரங்க சக்தியினால யோகமாயினால கட்டுண்டு அந்த கோபம் வருது. நம்மளுக்கெல்லாம் மகாமாயினால கட்டுப்படுறதுனால நம்மளுக்கு கோபம் வருது. சோ இதுக்கும் அந்த கோபத்து, நம்மளோட கோபத்துக்கும் அந்த முனிவர்கள் பக்தர்களோட கோபத்துக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப நம்ம வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஓ அவங்களுக்கும் கோபம் வருது, அவங்களும் கட்டுண்ட ஆத்மாக்கள் அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்களா தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். அப்போ ஒரு புலன் உணர்வு செயல் கிருஷ்ண உணர்வுடன் தொடர்புடையதாக இருக்கும்போது, சோ அந்தரங்க சக்தியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களாம் கிருஷ்ண பக்தர்கள். கிருஷ்ண பக்தர்கள் கோவப்படும் போது அதுலயே பகவானுடைய இன்ட்ராக்ஷன் அதை உள்ள இருந்து அவர் ஆட்டுவிக்கிறார். சோ அந்த ஆத்மாவை தன் கைப்பாவையாக அவர் ஆட்டுவிக்கிறார். ஆனா நாமெல்லாம் யாரோட கைப்பாவை? மகாமாயையோட, புறசக்தியின் கைப்பாவையாக செயல்படுகிறோம். ரெண்டுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்குது, ஏணி வச்சால் எட்டாது. அப்ப இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சொந்த புலனுணர்ச்சிக்காக நாம வந்து சில செயல்கள், புலனுணர்வு செயல்களை நாம செய்யறோம், அதனால கோபம் வருது. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் அவங்களுக்கு கோபம் வருதுன்னா அது நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அது வந்து அந்தரங்க சக்தியினால வர்ற கோபம். ஏன்னா பகவான் அவங்கள வச்சு லீலை பண்ண போறார். அடுத்தது ஸ்லோகம் 32 பார்க்கலாமா? இதோட முடிச்சுக்கலாங்க. ஸ்லோகம் 32 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.